தளபதி விஜய் அவர்கள் இப்போது முழு ஈடுபாடுடன் அரசியல செயல்பட்டு கொண்டிருக்காரு. ஒரு பக்கம் அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் ஒட்டுமொத்த சினிமாவுடைய கவனத்தையுமே பெற்றிருக்கு. காரணம், விஜய் சார் இத்துடன் சினிமா பயணத்தை முடித்துக் கொள்வதால கடைசி படம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த படத்துல பூஜா ஆக்டே, மமிதா பைஜு ஆகியோர் கதாநாயகிகளாக நடிக்கிறாங்க. படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்க நிலையில தரப்பு நிறுவனத்துல ஐடி ரைட் நடந்திருக்கு. இதன் காரணமாக படப்பிடிப்பு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிருக்காங்களாம். இந்த நிலையில தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. அதாவது வரை 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் படத்திற்கு ஒரு சில சிக்கல்களுமே ஏற்பட்டிருக்கா. அதாவது இந்த படம் தளபதி விஜய் அவர்களுடைய முழுக்க முழுக்க அரசியல் கொண்ட படம் அப்படின்றதுனால இந்த படத்திற்கு தற்போது ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து ஒரு சில அழுத்தங்களுமே கொடுக்கப்பட்டு வருதா. ஆகையால படத்துடைய ரிலீஸ் என்னப்போ நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.